திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆர்த்த பிறவி துயர்கடனா மார்த்தாடும் தீர்த்தனத்தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் எவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளைச்சிலம்ப வார்க்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிக்குழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகழும் பொய்கை உடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய். அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறோம், பேர் மகிழ்ச்சி. அனைவருக்கும் மார்கழி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம் பார்க்க போகும் ஸ்தலம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பக்கத்தில் உள்ள திருப்பெருந்துறை என்று அழைக்கப்படும் ஆவுடையார் கோவில். மாணிக்கவாசகர் கட்டின இந்த ஆவுடையார் கோவில் ஸ்ரீ யோகநாயகி உடனமர் ஸ்ரீ ஆத்மநாத சுவாமி தேவஸ்தானத்தின் ஸ்தல புராணம், ஸ்தல விசேஷம். மார்கழி மாதம் பிறந்து திருவாதிரை நன்னாளுக்கான பிரம்மோற்சவமானது வெகு விமர்சையா சிதம்பரத்தில் நேற்றைய தினம் 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி 10 நாட்கள் நடைபெற்று 26ஆம் தேதி அன்று திருத்தேரோட்டமும் 27ஆம் தேதி மார்கழி மகா அபிஷேகமும் தரிசனமும் நடைபெறும். அதை ஒட்டி இந்த மார்கழி மாதம்னாலே திருவெம்பாவை நமக்கு ஞாபகம் வரும். அந்த திருவெம்பாவை பற்றியும் மாணிக்கவாசகரை பற்றியும் இந்த ஆவுடையார் கோவில் என்று சொல்லக்கூடிய திருப்பெருந்துறை ஸ்தல புராணம், ஸ்தல விசேஷம். மாணிக்கவாசகரே இங்கே சிவபெருமானாக இருந்து அந்த சிவபெருமான் இங்கு மாணிக்கவாசகருக்கு குருந்தை மரத்தின் கீழ் உபதேசம் செய்து எல்லா வாகனங்களும் தன்னுடைய இடத்திலிருந்து மாணிக்கவாசக பெருமான் கண்டருளும்படி அனுகிரகம் செய்த ஒரு ஸ்தலத்தை பற்றி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயில் பற்றி பார்க்குவதற்கு முன்னாடி மாணிக்கவாசகர் பற்றியும் அதன் சில தகவல்களையும் பார்ப்போம். மதுரை பாண்டிய மன்னன் அவருடைய சபையில் முதலமைச்சராக இருந்தவர்தான் இந்த வாதவூராக தான் மாணிக்கவாசகர் என்று அழைப்பார்கள். ஒரு சமயம் இந்த பாண்டிய மன்னன் இந்த மாணிக்கவாசகரை அனுப்பிச்சு இந்த சோழ தேசத்துக்கு சென்று குதிரை வாங்கி வரும்படி உத்தரவிட்டார். அப்பொழுது இந்த திருப்பெருந்துறை கிட்டக்க வரும்பொழுது ஒரு ஒலியானது மாணிக்கவாசக பெருமானுக்கு கேட்டது. சிவாகமங்கள் என்று ஒலிக்கும் ஒலியானது கேட்கப்பட்டது. அதை பார்க்க போன மாணிக்கவாசக பெருமான் ஒரு குரு, அதாவது ஞான குருநாதர் என்ற ஒருவர் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார். அவரிடம் மாணிக்கவாசகர் சென்று தனக்கு உபதேசிக்குமாறு கேட்டருள சிவபெருமானோ, அதாவது அந்த ஞான குருநாதர் வடிவில் வந்தது சிவபெருமான். அந்த குருநாதர் ஒத்துண்டு மணிவாசக பெருமானுக்கு உபதேசம் செய்ய உபதேசத்தை கேட்ட மாணிக்கவாசக பெருமான் சிவனிஷ்டையிலிருந்து கலைந்து அங்கு அந்த குருவை தேடிய பொழுது அவர் மறைஞ்சு விட்டார். அப்பொழுதுதான் மணிவாசக பெருமானுக்கு உணர்ந்தது வந்தது சிவபெருமான் தான் என்று தான் சிவ நிஷ்டையில் கலந்ததாகவும் அவர் பெயர் மகிழ்ச்சி அடைந்து குதிரை வாங்குவதற்கான காசை அந்த எந்த இடத்தில் அவர் தீட்சை பெற்றாரோ அதே இடத்தில் ஒரு கோவிலை அமைக்க வேண்டும் என்று கோவில் கட்டும் பணிகளை துவங்கினார் மாணிக்கவாசகர். இந்த திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயிலின் ஸ்தல விருட்சம் குருந்தை விருட்சம். இந்த குருந்தை விருட்சம் ஒரு கல் வடிவத்தில் கோயிலுக்குள் அமைய பெற்றது. அங்கு சிவபெருமான் மாணிக்கவாசகருக்கு உபதேசம் செய்யும் திருக்கோலத்தில் வீற்றிருக்கிறார். கார்த்திகை மாதம் சோமவாரத்தில் குருந்தை விருட்சத்திற்கு முன்பு 108 சங்காபிஷேகம் நடைபெறுவது வெகு விசேஷம் இந்த திருக்கோவிலில். சரி, இப்போ மாணிக்கவாசகருக்கு தீட்சை கிடைச்சாச்சு, கோவில் கட்டும் பணி ஆரம்பிச்சாச்சு. மன்னருக்கு அந்த தகவல் தெரியாது. அப்போ மன்னர் ஒரு சமயம் கேட்க, குதிரை வாங்குவதற்கு காசு வாங்கின்னு போனாயே, குதிரை எங்க? அப்பொழுது தடுமாறிய மாணிக்கவாசகரை சிறையில் இட்டான் அந்த மன்னன். அப்பொழுது மன்னனுக்கு தகவல் வருகிறது, இந்த மாதிரி ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தன்னைக்கு குதிரைகள் வந்து சேரும். அதே போல் சிவபெருமான் நரி, அதாவது ஃபாக்ஸை பரியாக்கிற குதிரையாக மாற்றி மதுரை எம்பதிக்கு வரவழைக்க செய்து இந்த ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தன்னைக்கு
நரிகள் எல்லாம் பரிகள்லாம் நரியாக இரவில் அந்த நரிகள் எல்லாம் தன்னோட ரூபத்தை எடுத்து ஊழையிட அதை கண்ட மன்னன் மாணிக்கவாசகரை வைகை ஆற்று மணல் சூடு மணலில் அவரை நிறுத்தி தண்டிக்க அந்த வைகை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி சிவபெருமான் ஒரு கூலி தொழிலாளியாக உருவெடுத்து ஒரு மூதாட்டிக்கு பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படிப்பட்டும் அந்த பிரம்படியானது எல்லோருக்கும் பட அப்பொழுது உணர்ந்த மன்னன் வந்தது சிவபெருமான் தான் என்று உணர மாணிக்கவாசகரின் திருவடிகளை பணிந்து மன்னிப்பு கேட்டருளினான். இது மதுரை எம்பதியில் நடைபெற்ற நரியை பரியாக்கும் பிட்டுக்கு மண் சுமந்த படலம் என்று திருவிளையாடல் புராணத்தில் வரும். அதற்கும் ஆவுடையார் கோவிலுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டீர்கள் என்றால், இந்த குதிரையை வாங்கும் சமயத்தில் தான் மாணிக்கவாசக பெருமானுக்கு தீட்சை வாங்கணும் என்ற எண்ணம் தோன்ற அப்பொழுது கட்ட ஆரம்பித்த இந்த திருக்கோவில் தான் இந்த திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவில். இந்த ரெண்டு ஈவெண்ட் தே ஆர் போத் இன்டர்லிங்க்ட் வித் ஈச் அதர். இப்பொழுது ஆவுடையார் கோவில் எப்படி உருவானது என்று பார்த்தோம். இப்பொழுது ஸ்தல விசேஷத்தை நாம் பார்ப்போம். இந்த ஆவுடையார் கோவிலின் சுவாமி ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தியிருக்கிறார். என்ன என்று கேட்டால், பொதுவாகவே எல்லா சிவாலயங்களிலும் அன்னத்தை நிவேதனம் செய்வார்கள், மகா அன்னத்தை நிவேதனம் செய்வார்கள் சுவாமிக்கு பொதுவாக. அதிலும் சமைத்து வகை வகையாகவும் நிவேதனம் வைப்பார்கள். அதில் திருப்பெருந்துறையில் மட்டும் மாறுபடும். என்ன என்று கேட்டீர்கள் என்றால், புழுங்கல் அரிசியில் சாதம், ஆவி பார்க்க வெடிச்ச கையோடு சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுவார். வேறு எந்த சிவாலயத்திலும் இல்லாத ஒரு வழக்கம். இந்த திருப்பெருந்துறை ஆத்மநாத சுவாமிக்கு புழுங்கல் அரிசியுடன் முளைக்கீரையும் பாகற்காயும் நிவேதனமாகிறது. ஏன், இதன் பின்னணி என்ன என்று பார்ப்போம். ஒரு சமயம் இறைவனே ஒரு அந்தனர் வேஷத்தில் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 300 அந்தணர்கள் குடும்பத்தில் வாழக்கூடிய குழந்தைகளுக்கும் வேதம் கற்பித்து தருவதாகவும் அவர்களை அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்ள அந்த பெற்றோர்கள் சம்மதித்து ஒரு பாடசாலை அமைத்து கொள்ள இறைவனே அந்த அந்தனர் வடிவத்தில் ஞான யோக சாஸ்திரங்கள், வியாக்கரணம், தர்க்கம் முதலியான டெக்ஸ்ட்ஸ், அதாவது கிரந்தங்களை அந்த குழந்தைகளுக்கு கற்பித்து கொடுக்க, அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோடு குழந்தையாக விளையாடி கொண்டு அந்த சுவாமியானவர் ஒரு அந்தனருக்கு ஒரு வயது முதிர்ந்த ஒரு அந்தனர் வடிவத்தில் வந்து இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் விளையாடியும் வேத பாடத்தையும் கற்றுக் கொடுக்க ஒரு சமயம் விளையாடி கொண்டே இருக்கும்போது அந்த அந்தனர் மறைஞ்சு போக திடீரென்று எல்லாரும் பயந்து போய் எங்க அந்த அந்தனரை காணும் என்று தேட, அன்று இரவு அந்த குழந்தைகளின் கனவில் வந்த சுவாமி எப்படி அவர் வந்து இந்த குழந்தைகளுக்கு வேதம் கற்றுக் கொடுக்கும்போது அவ வீட்டில் போய் சுவாமி ஆகாரம் உண்ணும்போது சுட சுட புழுங்கல் அரிசியில் சாதம், முளைக்கீரை, பாகற்காய் சமைத்து கொடுத்தார்களோ அதே போல் தனக்கு அதை நிவேதனமாக படைக்க வேண்டும் என்று சுவாமி கேட்க, இதை அந்த குழந்தைகள் தன் பெற்றோர்களிடம் சொல்ல, இன்னி மட்டும் அந்த திருக்கோயிலில் மட்டுமே தான் இந்த பாகற்காயும் முளைக்கீரையும் புழுங்கல் அரிசியில் சாதமானது சமைத்து சுவாமிக்கு படைக்கிறது. இது பாகம் 1. பாகம் 2 மிச்சத்தை நாம் கண்டு மகிழ்வோம், சிந்தித்து மகிழ்வோம். சிவாய நம.